திண்டுக்கல்லில் செயல்படும் காந்தி காய்கறி சந்தையில் ஒரு கட்டு கொத்தமல்லி 150 ரூபாய்க்கு விற்பனையாவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் இந்த திடீர் விலையேற்றம்? பாலவேல், இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான காந்தி காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், நத்தம், ஆத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகளான வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி உள்ளிட்ட பயிர்களும் விற்கப்படுகிறது. அதே போல மலை கிராமங்களில் விளையக்கூடிய பீன்ஸ், நூக்கிள்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளும் விற்பனை செய்யப்படுகிறது. இதுல இந்த காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் பொழுது கொத்தமல்லி என்ற கூடிய இந்த கொத்தமல்லி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனையான இந்த கொத்தமல்லி தற்பொழுது 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தமிழகத்தில் மழையின் காரணமாக பயிரிடப்பட்டிருந்த கொத்தமல்லிகள் அனைத்துமே சேதமடைந்து விட்டது. இதனால் இந்த மார்க்கெட்டிற்கு தினசரி 100 மூடைகள் கொத்தமல்லிகள் வரக்கூடிய இடத்தில் 20 முதல் 50 மூடைகள் கொத்தமல்லிகளே வருகை தந்துள்ளது. தற்பொழுது தமிழகத்தில் விசேஷ காலங்களும் கோயில் திருவிழாக்களும் நடைபெறுவதனால் கொத்தமல்லிகளின் தேவைகள் அதிகமாக பொதுமக்களிடையே எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய இந்த கொத்தமல்லிகள் தமிழகத்திலிருந்து வராமல் ஓசூர் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கொத்தமல்லிகளையே விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த கொத்தமல்லியானது அங்கும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதனால் மிக குறைந்த அளவிற்கு இந்த கொத்தமல்லிகள் வருகிறது. தற்பொழுது பார்த்தோம்னா இந்த காந்தி காய்கறி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொத்தமல்லி என்பது 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இதை வாங்கும் பொழுது கொத்தமல்லிகளுக்கு பொதுமக்களிடையே தயக்கமும் ஏற்படுது. விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளிடமும் அச்சத்துடன் இந்த கொத்தமல்லி கட்டுகளை விற்பனைப்படுகின்றன. இதே போல் இந்த காய்கறி சந்தையில் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சென்ற வாரம் வரைக்கும் 40 ரூபாய்க்கு விற்பனையான பச்சை மிளகாய் 120 ரூபாய்க்கும், 80 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ எலுமிச்சம்பழம் 150 ரூபாய்க்கும், பீன்ஸ் 50 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனையானது 200 ரூபாய்க்கும், தக்காளி 5 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளிகள் 50 ரூபாய்க்கும், இது போன்று அனைத்து காய்கறிகளின் விலைகள் விற்கப்பட்டாலும் இதுவரை சரித்திரம் காணாத அளவிற்கு, அதாவது 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரணும். எவ்வளவு பெரிய விசேஷ காலங்கள் வந்தாலும் இந்த கொத்தமல்லிகள் விற்கப்படும், அதற்கு மேல் விற்கப்படாது. ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் கொத்தமல்லிகள் இல்லைங்கிறதுனால் 150 ரூபாய்க்கு விற்பனையாகி சரித்திரம் படைத்துள்ளது. பாலவேல். நன்றி சங்கர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.